செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த நாளை கொண்டாடிய நஸ்ரத் பள்ளிகள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற புற்றுநோய் விழிப்புணர்வுக்கான கருத்தரங்கு. மருத்துவர் தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். நஸ்ரத் பள்ளிகளில் நடைபெற்ற வகுப்பறை ஆய்வு. நீல நீர தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த நாளை கொண்டாடிய நஸ்ரத் பள்ளிகள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பெருந்தலைவர் காமராசரின் 123வது பிறந்தநாள் விழாவினை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடும் பொருட்டு கடந்த 15/7/2025 அன்று காலை இறைவணக்க கூடுகையை தொடர்ந்து நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திருமதி எலிசபெத் மோசஸ் அவர்கள் கலந்து கொண்டு காமராசரின் சாதனைகளையும் கல்விக்கு ஆற்றிய தொண்டினையும் ரத்தின சுருக்கமாக எடுத்துரைத்தார். பரதநாட்டியத்துடன் தொடங்கிய கலை நிகழ்ச்சியானது குழு பாடல், கவிதை, சொற்பொழிவு, பொன்மொழி, வில்லுப்பாட்டு, நடனம் என அனைத்து நிகழ்ச்சிகளுமே காமராசரின் சாதனைகளை மையமாக கொண்டு இடம்பெற்றன. சிறப்பு விருந்தினரை தலைமை ஆசிரியர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் பொன்னாடை அணிவித்தும், வைஸ் பிரின்சிபல் திருமதி மேபல் மேனா அவர்கள் மொமெண்டோ கொடுத்தும் கௌரவப்படுத்தினர். இறுதியாக நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் வரவேற்புரை திருமதி கமலம் வழங்கினார். காமராசர் தொண்டினை வெளிப்படுத்தும் கலை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல்கள், கவிதைகள், சொற்பொழிவு ஆகியன மிகச் சிறப்பாக இடம்பெற்றன. பள்ளி முதல்வர், மாணவர்கள், ஆசிரியர்கள், விருந்தினர் ஆகியோரை உறுதிமொழி எடுக்க வைத்த முறை நிகழ்ச்சிக்கு மகுடம் சேர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. பெருந்தலைவரின் ஆட்சி முறைகள், ஆற்றிய வளர்ச்சி பணிகள், கல்வி பணிகள், மத்திய உணவு திட்டம், விவசாய பணிகள் போன்றவற்றை மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் எடுத்துரைத்தார். எம் பள்ளியின் பொன்விழாவினை நினைவுபடுத்தும் வகையில் 50 LKG UKG மழலையர்கள் பெருந்தலைவர் காமராசர் வேடமணிந்து விழா மேடையை அலங்கரித்தனர். கோலாகலமாக கொண்டாடப்பட்ட கல்வி வளர்ச்சி நாள் அனைவர் மனதிலும் நீங்கா இடம்பெற்று நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் கல்வி தந்தை காமராசரின் 123வது பிறந்தநாள் விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காமராசரின் அர்ப்பணிப்புகளையும் நற்பண்புகளையும் போற்றும் விதமாக பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வண்ணமிடுதல், கவிதை வாசித்தல் என பலதரப்பட்ட போட்டிகள் நடைபெற்றன. மழலைய செல்வங்கள் காமராசர் போல வேடமணிந்து வந்து கல்விக்கு அவர் ஆற்றிய அர்ப்பணிப்பை பற்றி மிகவும் அழகாய் எடுத்துரைத்தனர். இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் பரிசுகளை வழங்க இவ்வண்ணமாக விழா இனிதே நிறைவடைந்தது. கல்வி கண் திறந்த காமராசரின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி வளர்ச்சி நாள் தி நாசரத் அகாடமி பள்ளியில் கொண்டாடப்பட்டது. எம் பள்ளியின் ஆசிரியர்களின் வேண்டுகோளுக்கிணங்க எம் பள்ளியின் முதல்வரான திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருந்தார். சிறப்பு விருந்தினரை எம் பள்ளியின் மூத்த தமிழ் ஆசிரியரான திருமதி பிலோமினா அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். இந்நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக குழு பாடல், வேத வாசிப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் வரவேற்பு நடனம், காமராசரின் வாழ்க்கை குறித்த சிறப்பு காணோட்டம், காமராசர் கட்டிய அணைகள் குறித்த பதிவுகள், கவிதைகள், மாணவர்கள் எழுதிய பாடல்கள், காமராசர் கண்ட பல்துறை கல்வி பற்றிய விரிவுகளை எம் பள்ளி மாணவர்கள் பாடியும் நடித்தும் காட்டியதுடன் மாணவர்களை மகிழ்விக்கும் விதமாக சேனல் சர்ஃபிங் நிகழ்ச்சியும் அரங்கேறியது. இந்நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக எம் பள்ளியில் பயிலும் KG மழலையர்களின் குட்டி காமராசர் உலா என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்ற ரேம்ப் வாக் அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றது. எம் பள்ளியின் மாணவர்களுக்கு அன்று காமராசரின் வாழ்வியலை குறித்த படங்களும் காமராசரின் உருவப்படமும் ஓவிய போட்டியாக நடைபெற்றது. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற புற்றுநோய் விழிப்புணர்வுக்கான கருத்தரங்கு. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றது.
இதில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டனர். பள்ளி முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்களின் அழைப்பின் கீழ் வருகை புரிந்த சால்விங் கேன்சர் கிரைசிஸ் என்னும் அமைப்பின் மூத்த ஆலோசகர் திருமதி சி சாந்தி அவர்களின் தலைமையில் மாணவியர்களுக்கான புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபெற்றது. மாதவிடாய் என்பது இயற்கையான ஒரு செயலாகும். அச்சமயத்தில் பெண்கள் சுத்தம், சுகாதாரம் பற்றி கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். வளரும் வயதில் உள்ள பெண்களுக்கு சத்தான உணவு மிக முக்கியம் என்பதை பற்றியும், இரும்புச்சத்து, கால்சியம் போன்றவற்றை பற்றியும் கூறினார். போதைப் பொருட்கள், மோசமான பழக்கங்கள் போன்றவற்றில் ஈடுபட வேண்டாம் என்பதையும் கூறினார். மாணவியர்கள் வாழ்வில் சிறந்த முடிவுகளை எடுக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும், சிறுமிகள் தங்களுடைய வாழ்க்கையில் தனியாக நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் போன்ற அறியா பல கருத்துக்களை மாணவிகள் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணமாக எடுத்துரைத்தார். வரைபடத்தாள் மூலம் சில கருத்துக்களை மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய நோயான கர்ப்பவாய் புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசியை பற்றி விழிப்புணர்வு அளித்தார். புற்றுநோயை குறைக்கும் நோக்கத்துடன் செயல்படும் இந்நிகழ்ச்சி மாணவியர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்தது. மருத்துவர் தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த வாரம் தி நாசரத் அகாடமி பள்ளியில் மழலையர்கள் பிரிவில் தேசிய மருத்துவர் தினத்தை முன்னிட்டு மருத்துவர் தினம் கொண்டாடப்பட்டது. இத்தினம் தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும், கேஜி பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் தலைமையிலும் நடைபெற்றது. கேஜி பிரிவில் எம் பள்ளி மழலையர்கள் மருத்துவர்கள் போல வேடமிட்டு ஆசிரியர்களுக்கு பரிசோதனை செய்தனர். அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர், கண் மருத்துவர் மற்றும் பல மருத்துவர்கள் போன்று எம் பள்ளி மழலையர்கள் உரையாடிய விதம் ஆசிரியர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. எம் பள்ளியின் செவிலியர் சக்தி அவர்கள் மழலையர்கள் அனைவருக்கும் முதல் உதவி செய்வதை பற்றியும் அவற்றின் நன்மைகளை பற்றியும் செயல்முறையின் மூலம் செய்து காட்டினர். மழலையர்கள் அனைவரும் சமுதாயத்தில் மருத்துவர்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தாங்களும் மருத்துவர்களாக எதிர்காலத்தில் பணிபுரிவோம் என்று உறுதிமொழி பூண்டனர். இறுதியாக கேஜி பிரிவில் பயிலும் மழலையர்களின் குழும புகைப்படத்துடன் மருத்துவர் தினம் இனிதே நிறைவு பெற்றது. நாசரத் பள்ளிகளில் நடைபெற்ற வகுப்பறை ஆய்வு. நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் புதிய கல்வியாண்டின் தொடக்கமாக எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கிளாஸ் இன்ஸ்பெக்ஷன் கடந்த 1/7/2025 அன்று நடைபெற்றது. இதில் சிறப்பாக செயல்பட்டு முதல் 3 இடங்களை பெற்ற ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள். பரிசு பெற்ற வகுப்புகளின் விவரமானது எல்கேஜி பி முதலிடமும், யூகேஜி பி 2ஆம் இடமும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி 3ஆம் இடமும் பிடித்தனர். இவர்களுக்கு திருமதி மேபிள் மேனா மற்றும் திருமதி ஏஞ்சல் ஸ்வீட்டி அவர்கள் வகுப்பாய்வு செய்தனர். ஹையர் மாணவர்களுக்கு திருமதி உமா கிரீஷ் மற்றும் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் வகுப்பாய்வு செய்து 9ஆம் வகுப்பு பி செக்ஷன் முதலிடமும், 9ஆம் வகுப்பு சி செக்ஷன் 2ஆம் இடமும், 5ஆம் வகுப்பு பி செக்ஷன் 3ஆம் இடமும் பெற்றனர் என முடிவுகளை அறிவித்தனர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் புதிய கல்வியாண்டு திறக்கப்பட்டு பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் வகுப்பறைகளை ஆசிரியர்களின் துணையுடன் மிகச் சிறப்பாக ஆய்வு மேற்கொண்டார். அனைத்து வகுப்பறைகளும் வண்ண பதாகைகளாலும் ஓவியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு கரும்பலகைகள் நீதிமொழிகளுடன் வியக்க வைக்கும் முறையில் அமைந்திருந்தன. மேலும் இப்பள்ளியின் மாணவ மாணவியரின் ஒப்பற்ற திறமைகளை பிரதிபலிக்கும் முறையில் வகுப்பறைகள் அலங்கரிக்கப்பட்டிருந்ததை பார்த்து ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பாராட்டினர். வகுப்பு ஆய்வில் முதல் 3 இடங்களை பெற்ற அனைத்து வகுப்பாசிரியர்களுக்கும் வகுப்பு வாரியான கிளாஸ் லீடர்ஸ், கிளாஸ் அசிஸ்டன்ட் லீடர்ஸ் ஆகியோர் பள்ளி முதல்வரிடம் பரிசுகளை பெற்று சென்றனர். நீல நிற தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளியின் கேஜி மழலையர்கள் நீல நிற தினத்தை கொண்டாடினர். நீல நிற வண்ணம் என்றாலே இயற்கையின் அழகினை வெளிப்படுத்துகின்றன. பல வண்ணங்களில் ஒன்றான நீல நிற வண்ணத்தை கேஜி மழலையர்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் கடந்த 11/7/2025 அன்று நீல நிறத்தை முதன்மைப்படுத்தி மாணவர்களும் ஆசிரியர்களும் நீல நிற உடை அணிந்து நீல நிற விளையாட்டு பொருட்கள், நீல நிற பலூன்கள், சுவரொட்டிகள், வரைபடங்கள் மற்றும்
தோரணங்கள் ஆகியவற்றால் பள்ளி வளாகம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கு நீல நிற கடலும் வானமும் ஒன்றாக இணைந்தது போல காட்சியளித்தது. பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் நீல நிற தினத்தை தலைமையேற்று நடத்தினர். நீல நிறம் இயற்கையின் அடையாளமாகவும் அன்றைய தினத்தின் முக்கிய நிகழ்வாக எல்கேஜி மாணவர்கள் அழகிய கடலில் படகின் மீது பயணம் செய்வது போன்று அத்தகைய வடிவில் நின்று புகைப்படம் எடுத்து நீல நிற தினத்தை மிகச் சிறப்பாக கொண்டாடினர். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நஸ்ரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.